எப்போ பார்த்தாலும் அவங்க கூட சுற்றிட்டு இருக்க. சாயந்தரம் அவங்க கூட கிளம்பி போயிடுற. தினமும் நீங்கள் 2 பேரும் சாயந்தரம் எங்கடா போறீங்க? வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் இதயம் முரளி அப்படின்ற படம். இதில் ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அதர்வா, கயாடு லோகர், அப்புறம் பிரீத்தி முகுந்தன், நட்டி, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ஹீரோ அதர்வா என்ன பண்ணுறாரு, ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய கதையை இவங்கக்கிட்ட நம்ம ஃபகத் பாசில்கிட்ட சொல்கிறார். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பல காதலை கடந்து வந்திருக்காரு. 1 காதல் 2 காதல் இல்லை, 3-4 காதலை கடந்து வந்திருக்காரு. அதோடைய காதல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அறியாத வயசில் டீச்சரை லவ் பண்ணுறாரு, சின்ன வயசில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நம்ம பிரீத்தி முகுந்தனை லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவருக்கு வேற இல்லை, அவர் காலேஜில் படிக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜில். ஸோ கயாடு லோகரை இவர் லவ் பண்ணுறாரு. ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இவர் காதலை சொல்லலை. இவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு நாள் ஒரு கல்யாண வயசு வரும்போது பழைய காதலை எதேச்சியாக பார்க்க வருது. அந்த பார்க்க வர்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் காதலை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இந்த காதலை சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த படம். இந்த படம் எந்த படத்தை அடிப்படையாக கொண்டு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி 1991 நம்ம முரளி ஹீரோவாக நடித்து இதயம்னு ஒரு படம் வந்தது. அது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. அந்த படத்தை டைட்டிலாக மையப்படுத்துறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இதை வச்சதுக்காக இவங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணம். முதல்ல முரளி அந்த படத்தில் தன்னுடைய காதலை ஹீரோயினாக இருக்கக்கூடிய ஹீராட்டை சொல்ல முடியாமல் தவிப்பார். கடைசியில் அவரால் சொல்ல முடியாமையே போயிடும். அதுதான் அந்த படம். அதனால் அதை இவரும் காதலை சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த டைட்டில் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. 2வது காரணம், நம்ம முரளி இருக்கார் இல்லையா, முரளியோட பையன் தான் நம்ம அதர்வா. அதுவும் ஒரு காரணம். தன்னுடைய அப்பாவோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டைட்டில் வச்சுருக்காரு. ஆனால் இந்த டைட்டில் மட்டும் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்களே தவிர, இந்த படம் அந்த படத்தை எந்த விதத்துலையும் சம்மந்தப்படுத்தலை. அந்த ஒன்லைன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, அதான் காதலை சொல்ல முடியல அப்படிங்கிறது. ஆனால் இந்த இதயம் படத்தை அந்த காலகட்டத்தில் வந்தபோது ஏன் அது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது 1990களோட ஆரம்ப காலகட்டம். அன்னைக்கு கோ எஜுகேஷன் ஸ்கூலோ காலேஜோ அதிகமாக இல்லை. ஒரு பையனும் பொண்ணும் பேசுகிறதே பெரிய விஷயம். அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதாவது என்னது, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் கிராமத்துலேருந்து படித்து சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் காலேஜில் படிக்கிறான். அப்போ அல்ட்ரா மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு பணக்கார வீட்டு பின்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகம் பேசாத ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அதை சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறான். அப்படிங்கிற போது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தோடு அதை பொருத்தி பார்க்க முடியுது. ஏன்னா அன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணுகிட்டையும் பையன்ட்டையும் பையனோ பேசிட முடியாது. அன்னைக்கு பேசுகிறது காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும்தான். அது கீழே பெரும்பான்மையான கல்லூரிகள் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் இருந்தது. கோ எஜுகேஷன் வேணுன்ற ஆரம்பித்த காலகட்டம் அதெல்லாம். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. அந்த ஒட்டுமொத்த படமுமே ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அப்போ இன்னொன்று, நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா, இது கவிதை மாதிரி இல்லாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சினிமா மாதிரி கூட நமக்கு ஒரு உணர்வை பார்க்கும்போது ஒரு நல்ல சினிமா பார்த்த உணர்வை கூட தோணலை. ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் அவர் நம்மளுடைய அதர்வாவுடைய கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேஷுவலான ஆளாக இருக்கார். அதாவது நினச்சப்போ அந்த டயத்தில் யார் அழகாக இருக்காங்களோ அவர் அவர் லவ் பண்ணுறாரு. ஸோ அவர் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரை சுற்றி எப்போயுமே ஜாலியாக பேசக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. அவர் அதை உடச்சிட்டு காதலை சொல்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதாவது அவர் பல விஷயங்கள் தன்னுடைய பழகிட்ட பொண்ணுகிட்ட சொல்கிறாரு. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இன்றைக்கி இவ்வளவு பேசுகிற ஒரு பையன் பொண்ணுகிட்ட யாராவது போய் ஏன் லவ் சொல்லன்னு கேட்டால் திருப்பி கேட்குற ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை போய் சொல்ல வேண்டியதானே, இவ்வளவு பேசுகிறான், சொல்ல தெரியாதான்றதான் சொல்ல தோணும். அதே மாதிரி தான் நமக்கும் தோணுது. இவ்வளவு பேசுகிற பையன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு பெருசாக எடுத்துக்கவும் போகிறதில்ல, அல்லது பிடிச்சிருந்தா பிடிக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த ஸ்டேஜில் தான் அந்த பொண்ணுங்களும் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா அங்கே தெரியல.
இன்னொன்று இயல்பாகவே ஏன் அந்த படத்தோட நம்ம இதை கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அவருக்கு ஒரு காதல் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து சொல்கிறதுக்கான தயக்கமும் இருக்கும். இந்த படத்தில் அவர் இல்லை. தோன்ற இடத்துலலாம் லவ் பண்ணுறாரு. பார்க்குற பொண்ணுங்கள்ட்டலாம் வந்து அழகாக இருக்கிற பொண்ணுங்கள்ட்டலாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால் அது வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து நிற்கலை. அந்த அந்த ஒரு அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பு என்பது நமக்கு பெரிய அளவில் கேட்சியாக இல்லை. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நான் காமெடியாக எடுக்க போகிறேன் அப்படின்னா, காமெடி ஸ்கிரிப்டை நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாமே காமெடி ஆர்டிஸ்ட் தான். அதை வச்சு ஒரு நல்ல காமெடி படத்தை கொடுக்கலான்னு பார்த்தா, அதுவும் வந்து அவருக்கு வந்து பெருசாக வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. வர்ற சீன்லாம் நகைச்சுவைன்ற பேரில் எதையோ ஒன்று ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுருக்காங்க. இது முழுநீள ஒரு நகைச்சுவை படம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தா கூட அந்த படம் வந்து ஓரளவுக்கு வந்து வெற்றியாக நமக்கு வந்து வந்திருக்கும். அதுவும் இந்த படத்தில் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. எவ்வளவு நாள் தான் இப்படி கண்ணாலேயே காதலிச்சுட்டு இருப்பேன்? வாய் திறந்து லவ் சொல்றா. சொல்றேன் அஜய், நம்மளால திரும்பி பார்க்க வைக்க ஐடியா இருக்கு சார். கௌதம் ஒரு டவுட் கேட்டாங்களா சார்? ஆமா, அந்த டவுட்டை இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் சார். கௌதம் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் பதில சொல்லிடுவேன். டவுட் ஓகே சார். இந்த படத்தில் வந்து நம்ம ரசிக்கும்படியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிரீத்தி முகுந்த் லவ் சொல்லும்போது அவங்க 2 பேரும் இரட்டையர்கள், அதாவது இரட்டை குழந்தைகள் அப்படின்றது தெரிய வரும். அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி கயாடு லோகர்கிட்ட வந்து அவர் லவ் சொல்கிற அந்த ஒரு சீன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் நடக்கும். அதுவும் ஓரளவு ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில சீன் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 2.5 hours இருக்கக்கூடிய ஒரு படத்தில் வந்து ஒரு 15 அல்லது 20 நிமிடம் வரக்கூடிய காட்சிகள் மட்டுமே ரசிக்கும்படியாக இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் நல்லா ஓரளவு பண்ணியிருக்காரு. அதை விட பெட்டராக பிரீத்தி முகுந்தனும் கயாடு லோகர் நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து வரக்கூடிய நிறைய கேரக்டர் வந்து நம்ம மனசில் நிற்கல. நிறைய கேரக்டர் வர்றாங்க. நிறைய, அதாவது என்னென்னா, ஹீரோவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து திணிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து நம்ம மைண்டில் வந்து நிற்கவே இல்லை. அதாவது நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி வந்து போகிறாங்க. கொஞ்சம் ஆழமாக இந்த எடுத்துக்கிட்ட டைட்டிலுக்காவது கொஞ்சம் ஆழமாக இந்த படத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும். தமனோட இசையில் வந்து பெரிய அளவில் வந்து பாடல்கள் நம்மக்கிட்ட இருக்கவே இல்லை. ஆனால் படத்தில் ரொம்ப நல்ல விஷயம், அதாவது நம்ம ரசிக்கும்படியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய மனோஜ் பரமஹம்சாவோட கேமரா ஒர்க்கு அது கொஞ்சம் நல்லா ரிச்சாகவே இருந்தது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் படத்தில் வருது. திருச்சியில் ஒரு லொக்கேஷன் வருது, சென்னையில் வருது, யூஎஸில் வருதே தவிர நிறைய லொக்கேஷன் தான் மாறிக்கிட்டே இருக்குது. படத்தினுடைய திரைக்கதையில் வந்து பெரிய மாற்றமே இல்லை. அதாவது திரைக்கதை அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும். அதுதான் ஒரு திரைக்கதையினுடைய மொழி. அது கதையை நோக்கி நகரணும், கதை நகரணும். இன்றைக்கி இந்த விஷயம் செய்கிறாரு, இதனால் இதோட தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கதை. அதை நோக்கி அது எப்படி பயணிக்குதுன்றதா திரைக்கதை. இந்த ரெண்டுமே நகரவே இல்லை. வெறும் இடங்கள் மட்டும்தான், நம்ம நாடுகளும் நகரங்களும் மட்டும்தான் கதையில் நகர்ந்துக்கிட்டே இருக்கே தவிர கதை நகரல. கதைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாராம்சம் நகரவே இல்லை. வெண்ணிலவே வெண்ணிலவே Now playing Vanillave Vanillave வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்டம் ஏனம்மா. 91 வந்து வெளிவந்த இதயம் திரைப்படம் நம் இதயங்களை கவர்ந்தது. இன்றைக்கும் அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து ஈர்க்கும். ஆனால் இப்போ வந்த இதயம் முரளி திரைப்படம் நம் இதயங்களை கவர தவறிவிட்டது என்று தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.